ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் முதல்வர் மருந்தகம் அப்படின்ற மாரி புதிய மெடிக்கல் ஷாப்பை இன்றைக்கி பார்த்தா தமிழக அரசு சார்பில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் 24/2/2025 இன்றைக்கி இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது இன்றைக்கி பார்த்தா மக்களுக்கு பொது மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் கிடைக்க செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டம் மூலம் முதற்கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் 1000 மருந்தகங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வச்சுருக்காங்க. ஸோ தமிழகம் முழுவதும் இன்றைக்கி 1000 மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா பட்ஜெட் தாக்கல் இந்த போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முதல்வர் மருந்தகம் அப்படின்ற ஒரு முதற்கட்டமாக 1000 தொடங்கப்படும். இதற்காக பார்த்தா புதுசாக உங்களுக்கு ஸ்கீம் மாரி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த முதல்வர் மருந்தகம் அமைப்பதற்காக பிஃபார்ம் டிஃபார்ம் முடிச்சிருக்காங்க பாருங்கள். அவங்க அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு 3 லட்ச ரூபா மானியம் கிடைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பேரில் கிட்டத்தட்ட 1000 பேர் அப்ளை பண்ணி அவங்களுக்கு இப்போதைக்கு 1000 மருந்தகம் பார்த்தா ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 1000 பேர் 1000 இடத்துல தமிழகம் ஃபுல்லாகவே 1000 இடத்துல உங்களுக்கான மருந்தகம் இன்றைக்கி திறந்திருக்காங்க. இது ஸோ கூட்டுறவு அமைப்புகளுக்கும் மானியம் மற்றும் தேவையான கடனுதவி அரசால் வழங்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த அறிவிப்புக்கு இணங்க பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் முதல்வர் மருந்தகங்கள் அமைக்க விருப்பமுள்ள பிஃபார்ம் டிஃபார்ம் சான்று பெற்றவர்கள் அல்லது அவர்களின் ஒப்புதலுடன் தமிழ்நாடு முழுவதும் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு சங்கமிடமிருந்து 1000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தொழில் முனைவோருக்கு தலா 3 லட்ச ரூபாய் பார்த்தீங்கன்னா ரூபாய் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு தலா 2 லட்ச ரூபாய் பார்த்தா மானியமாக கொடுத்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பிஃபார்ம் டிஃபார்ம் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது பார்த்தா நீங்கள் முடிக்கலை, பட் எங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் அந்த சர்டிஃபிகேட் முடித்தவங்க இருக்காங்கன்னா அவங்களத வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த முதல்வர் மருந்தகத்துக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி இதை தொடங்கி வச்சுருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். முதல்வர் மருந்தகத்துக்கு தேவைப்படும் மருந்துகளில் ஜென்ரிக் மருந்துகளை தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் மூலமும், பிராண்டட் மருந்துகள் சர்ஜிக்கல் நியூட்ரோ அந்த ஷூட்ஸ்கள் மற்றும் இந்திய மருந்துகளை டாம்கால் மற்றும் இம்காம்ஸிலிருந்து கொள்முதல் செய்து தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் மூலமாக வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதற்காக சென்னை சாலிகிராமத்தில் தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகத்தால் மத்திய மருந்து கிடங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் மற்றும் தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் கொள்முதல் செய்து வழங்கும் மருந்துகள் அனைத்து மாவட்டங்களிலுமே இருப்பு வைக்க ஏதுவாக 38 மாவட்டங்களில் மாவட்ட கருந்து கிடங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தா ஸ்டாக் வைப்பதற்கு கிடங்கு இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. மாவட்ட மருந்து கிடங்குகள் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளான குளிர்சாதன வசதி, குளிர்சாதன பெட்டி, ரேக்குகள் மற்றும் கணினி ஆகியோருடன் அமைக்கப்பட்டுள்ளது. முதல்வர் மருந்தங்களுக்கு தேவைக்கேற்ப மருந்துகள் உடனடியாக அனுப்பும் வகையில் மாவட்ட மருந்து கிடங்குகளில் 3 மாதத்துக்கு தேவையான மருந்துகளின் இருப்பு பராமரிக்கப்படுகிறது. மாவட்ட மருந்து கிடங்கிலிருந்து முதல்வர் மருந்தகத்துக்கு பார்த்தா நகர்வு செய்வதற்காக வாகன வசதியும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. மருந்து தேவை பட்டியல் பெறப்பட்ட 42 மணி நேரத்தில் அனுப்பி வைக்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னமான பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொழில் முனைவோர் நடத்தும் அனைத்து முதல்வர் மருந்தங்களுக்கும் 1,50,000 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஜென்ரிக் மருந்துகளை மானியமாகவும், தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் மூலம் 1,00,000 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிராண்டட் மருந்துகள் சர்ஜிக்கல் என்ற மருந்துகளை பார்த்தா முதற்கட்டமாக அனுப்பி அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதனால் ஜென்ரிக் மருந்துகள் உட்பட அனைத்து வகையான மருந்துகளும் போதுமான அளவில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழக அரசு சார்பில் மருந்து ஸோ இலவசமாக பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மானியம் வேறு வழங்குறாங்க அவங்களுக்கு. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால் 1000 பேருக்கு வேலை இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நிகழ்ச்சியில் என்னமான பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தா பர்சன்டேஜ் அடிப்படையில் உங்களுக்கான மருந்துகள் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நார்மலாக பார்த்தா வெளியில் உங்களுக்கு மருந்து அதிகமாக இருந்தால் இதில் கம்மியாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதிலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். 75% வரைக்கும் உங்களுக்கு விலை குறைவாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மருந்துகளின் விலை சந்தை விலையை விட 75% வரை உங்களுக்கு அமௌண்ட்டு குறைவாக இருக்கும். ஸோ 15,000க்கு மேற்பட்ட பிஃபார்ம்
பிஃபார்ம் கட்டளைக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு முதற்கட்டமாக 1000 பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விரைவில் நிறைய பேர் கொடுக்க போகிறாங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சர்க்கரை நோய்க்கான மாத்திரை இருக்குது பாருங்கள், அது வந்து தனியார் பிராண்டில் 70 ரூபானா, மத்திய அரசோட பிஎம்பிஜேகே மருந்தகமில் 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. தமிழக அரசு முதல்வர் மருந்தகத்தில் 11 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 75% வரைக்கும் உங்களுக்கு சேமிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் கம்மியான ரேட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லா மெடிக்கல் ஷாப்போட நாங்கள் கம்மியாக தான் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இதன் மூலமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த முதல்வர் மருந்தகங்களில் சிறப்பு என்னவென்று கேட்டால் இங்கு பொதுமக்களுக்கு 25% விழுக்காடு வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது. இதனால் தனியார் மருத்துவமனைகளுக்கு செல்லும் பொதுமக்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புக்குள்ளாக்கக்கூடியவர்களுக்கு மருந்துகளை குறைந்த விலையில் வந்து பார்த்தா வழங்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ தமிழகம் முழுக்க 1000 மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டாங்க முதல்வர் மருந்தகம். ஸோ தேவைப்படுறவங்க கம்மியான விலை 25% தள்ளுபடி கொடுக்குறாங்க. அவங்க போய் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கான பட்டியலை வந்து பார்த்தா இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே கண்டிப்பாக ஒரு 3-4 மெடிக்கல் ஷாப் இருக்குது. நீங்கள் தாராளமாக போயிட்டு 30க்கும் மேற்பட்ட மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக போயிட்டு தேவைப்படுறவங்க நீங்கள் போயிட்டு வாங்கிக்கோங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே உங்களுக்கான அந்த மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிட்டு உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.